இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மோசமான உலகத்துல நான் எப்படிங்க நல்லா வாழ்றதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்த மோசமான உலகத்திலையும் நல்லா வாழ்ந்து தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஏற்கனவே சிலுவையில் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா! இதுவே நற்செய்தி இல்லையா? பாருங்க, இந்த உலகத்துல தேவன் நம்மளை அப்படியே விட்டுட்டு போல அவருடைய ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக, நமக்கு பெஸ்ட் ஒரு கவுன்சிலராக, அதாவது ஆலோசனை கர்த்தாவாக, வழி நடத்துபவராக, கண்டித்து பாவத்தை கண்டித்து உணர்த்துபவராக, இப்படி எல்லா வகையிலும் இருந்து நம்மை தாய் போல தெற்றி தந்தை போல ஆற்றி சுமக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். அதை கேட்கும் போதே உங்கள் இருதயத்துல எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி பெற முடியும். தேவனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தரிக்க முடியும். இந்த உலகத்தில் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ முடியுங்கிற நிச்சயம் வரும். வாசிப்போம். பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம், அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2லிருந்து வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபையும் சமாதானமும் பெருகும். எப்படி? தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுல நம்ம பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ளதான் கிருபை சமாதானம் இருக்கு, அதுல நம்ம பெருகிடுவோம். அப்ப தேவன் இன்னாருங்கிற அந்த அறிவு, அவர் எவ்வளவு நல்லவருங்கிற அறிவு, அவர் நமக்காக எவ்வளவுலாம் செய்து முடித்திருக்கிறாருங்கிற அறிவு, அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோங்கிற அந்த அறிவு தான் நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் கிருபையோடும் சமாதானத்தோடு, இன்னும் சொல்ல போனா அதுல பெருகவும் செய்கிறது. மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், யாருடைய மகிமை? தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்திருக்கிறார்களே தேவன், அவரை அறிகிற அந்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி, நம்மை அழைத்தவர் ஏதோ சும்மா ஏதோ நினைச்சர்ல, எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி பெற அவருடைய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அதான் இங்க போட்டிருக்கு, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறையும் இல்லாம அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாத்துலயும் பரிபூர்ணமா சந்தித்திருக்கு, தந்திருக்கு. மேலும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இந்த இச்சைங்கிற ஒண்ணுதான் பாருங்க, அந்த மாம்ச இச்சை, இதை தான் பாருங்க அந்த உலகத்துல இருக்கிற இந்த கேடுகளை நம்ம விளைவிக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்ம தப்பி அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, தேவனை போல பரிசுத்தராக மாறும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! என்னங்க சொல்ல வரீங்கன்னு கேக்குறீங்களா? பாருங்க, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செய்து விட்டார். நீங்க நினைக்கல அது கடைசி காலம் ரொம்ப பாவம் அதிகமா இருக்கு, ரொம்ப நாசமோசங்கள் அதிகமா இருக்கு, ரொம்ப எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எல்லா காலங்களிலும் நம்ம எப்பொழுதும் ஜெயம் எடுக்கும்படி எல்லாவற்றையும் நமது இரட்சகர் அவருடைய வல்லமையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய திவ்ய சுவாபமானது, அவருடைய கிருபையானது நமக்கு செய்து முடித்து விட்டது. எந்த விதத்திலும் உங்களும் உங்க பிள்ளைகளையும் கெட்டு போக விடாம அவரை போல டே பை டே பரிசுத்தத்துல வளர்க்கும்படியாகவும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. என்ன வாக்கு தத்தங்கள்? அவரே நம்முடைய பரிசுத்தமா இருக்கிறார், அவரே நம் நீதியா இருக்கிறார், அவரே நம் ஞானமா இருக்கிறார், அவரே நமக்கு எல்லாமுமா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நாம் அவருடையதெல்லாம் நம்முடையதாக மாறி இருக்கிறது, நம்முடையதெல்லாம் அவருடையதாக மாறி இருக்கிறது. நாம் முற்றும் ஜெயமுள்ளா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாங்கிற அந்த அறிவுல இப்படியே நம்ம வளர வளர என்ன ஆகுது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் ஒரு சாதாரண மனிதனா இருந்தா பிசாசு என்னை ஏமாத்தலாம், ஆனா இப்ப நான் கிறிஸ்துவாக, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிப்பேன். எல்லா வாக்கு தத்தங்களும் அதற்கு எனக்கு உச்சாரமாக ரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்டு கொடுத்திருக்கிறது. ஆகவே எனக்கே ஜெயம்ங்கிற நிச்சயம் வரும். ஆகவே இன்றைய நாளில் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிற அந்த அறிவுல வளருங்க, எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா! சோத்திரம் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளப்பா, கிறிஸ்துவினுடைய எல்லாம் எங்களுடையதா இருக்கிறதே, இதை அறிந்து எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் மனித சவால்களையும் இவர்கள் சந்தித்து அதை உம்முடைய நாமத்திலே மேற்கொண்டு உமக்கு வெற்றியை எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது.